குஜராத்தில் ஒரு வினோதமான வழக்குங்க. எப்படா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தங்களை காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வருது. போலீஸும் தீவிரமாக தேடுறாங்க. அந்த தேடி முடித்து அந்த கேஸை முடிக்கும்போது போலீஸே செம ஷாக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் குஜராத்தில் நடந்திருக்குங்க. நீங்களே இந்த வீடியோ முடியும் போது என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். குஜராத்தில் பசன்கந்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டங்க. அங்கே பாலன்பூர் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய ஊர் இருக்குது. அங்கே மேற்கு பாலன்பூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கிழக்கு பாலன்பூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்படி அந்த ஊர் நல்லபடியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஒரு ஆள் மே 11 மேற்கு பாலன்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி என் ஒய்ஃபை காணும், 11 காணாமல் போனாங்க, என்ன ஆணுச்சுன்னு தெரியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் கேட்குறாங்க, சரிப்பா எங்கே போனாங்க, எதுவும் சண்டையா, இது மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. இங்கே போலீஸ் தீவிரமான தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இதே ஆள் 2 நாள் கழித்து கிழக்கு பாலன்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி என் ஒய்ஃபை காணும் அப்படின்னு அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே தீவிரமான தேடுதல் வேட்டை நடக்குது. ஆனால் இதை காவல் கண்காணிப்பாளர் பார்க்குறாரு, துணை காவல் கண்காணிப்பாளர். அவர் பார்த்துட்டு என்னடா அது 2 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே கேஸ் பதிவாயிருக்குன்ட்டு இது மாதிரி விசாரிக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த கேஸ் கொடுத்தாருல அவரை பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆளை தேட போனால் அவர் எங்கே போனார்னு தெரில, காணாமல் போயிடுறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ பிடிச்சிடுறாங்க. இப்போ பிடிச்சி உட்கார வச்சு விசாரித்தா ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வருது. இதை கேட்ட போலீஸு செம ஷாக்கு. ஏன்னா அந்த ஆள் சொன்ன கதை அப்படி. இவருக்கு 30 வயசு ஆகுதுங்க. இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் 4 வயசு டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு 26 வயசு ஆகுது. ஆனால் கல்யாணம் ஆகியுமே பல வருஷம் ஆகிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் 30 வயசு ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபு மேலே ஒரு சலிப்பு. அதனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இந்த ஆள் நினைக்கிறாப்புல. சரி இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்கள துரத்திட்டா தானே இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ண முடியும். இதுக்காக இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பொண்டாட்டியை விற்றுருவோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. எப்போ 50,000 ரூபா பணம் இருந்தால் உன் ஒய்ஃபை கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, பணத்தை 50,000 ரூபா வாங்கி கல்லாப்பொட்டியில் இங்கே போட்டுக்கிட்டு ஒய்ஃபை அனுப்பிவிட்றாரு. இங்கே அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது. கிட்டத்தட்ட 10 நாளாக 6 பேர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. இவன் விற்றுட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு இவர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, 2 நாள் கழித்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டு. இதெல்லாம் பார்த்த போலீஸு விசாரித்து அவங்க பாணியில் விசாரித்தோன்னே உண்மையை பூரா சொல்லிவிடுறான். இப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிக்கிறதுக்கான அந்த தேடுதல் வேட்டை நடக்குது. அவங்களும் எங்கெங்கே இருக்காங்களோ போய் போலீஸ் பிடிச்சிட்றாங்க. அந்த பொண்ணையும் பார்த்துட்டிங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. இங்கே அந்த லேடிக்கிட்ட விசாரணை நடக்குது. என்னம்மா நடந்தது நீ சொல்லுன்னு. அந்த லேடியும் சொல்கிறாங்க, இது மாதிரி என் ஹஸ்பண்டு 50,000 ரூபாய்க்கு விற்றுட்டான், என்னை 10 நாள் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்க ஒரு வாக்குமூலமும் கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த 6 பேர் அப்புறம் ப்ளஸ் 1 ஹஸ்பண்டு கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இன்னமும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு கொடூரமான வழக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா கட்டின ஹஸ்பண்டே ஒய்ஃபை விற்றுருக்கான். யார்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அவங்களாம் 50,000 ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லேடிக்கிட்ட காதில் தோடு இருந்திருக்கு. அந்த தோடை வாங்கி அதை விற்று ஒரு குறிப்பிட்ட காசை இவங்க ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அதாவது 50,000 ரூபாய் இங்கே கொடுத்துட்டு தோடை விற்று ஒரு குறிப்பிட்ட காசை இவங்க வாங்கிடுறாங்க. இப்படி கொடூரமான வழக்கு குஜராத்தில் நடந்திருக்கு. நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.